இன்றைய விசேஷம். இன்று அமாவாசை. அமாவாசைன்னு சொல்லும்போது ஒரு மாதத்தின் மிக முக்கியமான நாட்கள் 2 நாட்கள், அதிலே ஒரு நாள். ஒரு மாதத்தில் முக்கியமான 2 நாட்கள் எவை எவை? ஒன்று அமாவாசை, மற்றொன்று பௌர்ணமி. பௌர்ணமி இறை வழிபாட்டிற்கென்றே இருக்கக்கூடிய நாள். முழு மதி, ஃபுல் மூன் டேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நாளில் பெரும்பாலும் சுப காரியங்களை நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் அது வழிபாடு, விரதம், பூஜை போன்ற விஷயங்களுக்கு, குறிப்பாக தர்மம் செய்வதற்கு, தானம், அன்னதானம் போன்ற விஷயங்களை செய்வதற்காக நம்ம அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு பலனை அடைகிறோம். அமாவாசைன்னு சொல்லக்கூடிய நாள் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். யார் செய்ய வேண்டும்? எவருக்கு தந்தை இல்லையோ அவர் தான் இந்த அமாவாசை நாளில் இந்த முன்னோர் வழிபாட்டை செய்யணும். தந்தையும் தாயாரும் இல்லை என்றால் செய்யலாம். தந்தை மட்டும் இல்லை என்றாலும் அவர்கள் இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யணும். கட்டாயமாக முன்னோர் வழிபாட்டை அவருடைய குல தர்மம், குல வழக்கத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டியது அவசியம். இதில் பிரதானமாக தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது செய்வாங்க. அப்படி இல்லை வெறும் படையல் மட்டும் போடுறது அப்படின்னு சொல்கிறது, காக்கைக்கு அன்னம் வைக்கிறது, அல்லது ஹிரண்ய ஸ்ராத்தம்னு சொல்கிற மாதிரி ஹிரண்யமாக இந்த தர்ப்பணம் இல்லாமல் அரிசி, வாழைக்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம், தட்சணை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. இதில் யாருக்கு எது பழக்கமாக இருக்கிறதோ அவர்கள் அதை செய்யணும். ஆனால் விட்டுவிடக்கூடாது. எதற்காக விட்டுவிடக்கூடாது, இதை செய்யணுன்றதை அறிவுறுத்தி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலும் வருகிறது. ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது மகாலய அமாவாசை. அதன் பிறகு ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கிறாங்க. அதில் இந்த மகாலய அமாவாசை எல்லோருமே கடைபிடிக்கிறாங்க. ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை இது போன்ற விசேஷ அமாவாசைகளில் செய்தாலே இந்த பலன் கிடைச்சிடும் சொல்லி நிறைய பேர் ஒரு எக்ஸ்கியூஸ், இதை தவிர்த்துடுறாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி. அப்படி செய்யக்கூடாது. அமாவாசைன்னு சொன்னாலே அது நமக்கான நாள் கிடையாது, சுயநலமான காரியங்களுக்கான உகந்தது. அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது முன்னோருக்கான மட்டும்தான். அந்த முன்னோர்னா தந்தை இல்லாதவர்கள், அவர்கள் குல வழக்கப்படி இந்த நாளை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை தாண்டி தானம், தர்மம் போன்ற விஷயங்களில் இந்த நாளில் செய்யலாம். இதில் பௌர்ணமிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். பௌர்ணமியிலே நிறைய தானம் கொடுக்கறது, தர்ம காரியங்கள் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது. இதே போல் அமாவாசை நாள்லையும் கூட செய்யலாம். ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் ஜீவராசிகளுக்கும் கூட நம்ம உதவி செய்யணும் அப்படின்றத இந்த நாளில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பசுவுக்கு கீரை கொடுக்கறது, புல் கொடுக்கறது, பழம் கொடுக்கறதுன்னு சொல்லி, காக்கைக்கு அன்னம் இடுறதுன்னு சொல்லி, அதுபோல் இந்த ஜீவராசிகளுக்கே செய்ய கடமைப்பட்டிருக்கும்போது நம்முடைய தந்தையாரோ அதுபோல் இல்லைன்னு சொல்லும்போது முன்னோர்களோ அவர்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டிய நாளாக இந்த அமாவாசை இருக்கிறது. செய்து அவர்களுடைய அனுகூலத்தை நாம் பெற வேண்டும். அப்படி பெறும்போது சுய ஜாதகத்தில் பித்ருதோஷங்கள்ன்றது ஏற்படாது. ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அதற்கான தீர்வாக இந்த அமாவாசை விரதம் வழிபாடு அமையும். இன்றைக்கு அமாவாசை மாலை 4 மணி அளவு வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதன் பிறகு பிரதமையை ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாத அமாவாசை முடிந்த பிறகும் சாந்திரமான கணக்கின்படி அடுத்த மாதம் ஆரம்பித்து விடும். இதை பங்குனி மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பங்குனி மாத அமாவாசை முடிந்த அடுத்த நாள் உகாதி பண்டிகைன்னு சொல்லி பல மாநிலங்களில் வருடப்பிறப்பை கொண்டாடுவாங்க. அப்படியாக இப்போ ஆனி மாத அமாவாசை இன்று மாலை நேரத்தில் 4 மணி அளவில் பூர்த்தி ஆகுது. அதன் பிறகு பிரதமையை ஆரம்பிக்கும். அப்போ இதற்கு என்ன பெயர்னு கேட்டால் ஆஷாட மாத ஆரம்பம், ஆஷாட மாதம் அப்படின்றது அர்த்தம். அதில் வரக்கூடிய பிரதமை. அப்போ இதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. நவராத்திரி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்னு கேட்டால், புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை முடிந்து சாரதா நவராத்திரி நம்ம கொலு வைத்து கொண்டாடுவோம் இல்லையா, அது நினைவுக்கு வரும். இதுபோல் மொத்தம் 4 நவராத்திரிகள் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது சாரதா நவராத்திரி, பெரும்பாலானவர்கள் கொலு வைத்து கொண்டாடக்கூடியது. அடுத்து தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி உற்சவம் இருக்கிறது. அதன் பிறகு பங்குனி மாத அமாவாசை, இப்போ நம்ம சொன்ன இல்லையா யுகாதி பண்டிகை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்ததாக ஆரம்பிக்கக்கூடியது வசந்த நவராத்திரி அப்படின்றது பெயர். அது சித்திரை மாதம், வைகாசி மாதம் வசந்த ருதுன்னு நம்ம சொல்லல, வசந்த காலம். அதனால் அதற்கு பேர் வசந்த நவராத்திரி அப்படின்றது பேர். அதுபோல் ஆனி மாத அமாவாசை முடிந்தவுடன் ஆரம்பிக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. இதை வாராகி நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம். நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது 9 நாட்கள் அம்பிகையை போற்றுவது, வழிபடுவது அப்படின்றது அர்த்தம். இதில் நம்ம இந்த புரட்டாசி மாத வரக்கூடிய நவராத்திரி விசேஷமாக கொண்டாடினாலும் ஏனைய நவராத்திரியிலையும் கூட விரதம், வழிபாடு, பூஜைகள், தான தர்மங்கள்லாம் தாராளமாக செய்யலாம்.
கொலு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, அப்போ இந்த நவராத்திரியை கொலு வைக்காமல் எப்படி கொண்டாடுவது? இந்த நவராத்திரி வாராகி நவராத்திரின்னு இருக்கே, அப்போ வாராகியுடைய படம் வாங்கி வைத்து பூஜை பண்ணணுமா? வாராகிக்கான விக்கிரகம் வாங்கி வைத்து டெய்லி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுமா? அப்படின்னா இதுபோல் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அந்த தெய்வத்திற்கான படமோ விக்கிரகமோ வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இதுபோல் ஒரு விசேஷம் வருகிறதுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை அந்த விசேஷ நாளில் ஒரு கலசம் வைத்து அதிலே அவாகனம் செய்து விடுவார்கள். அந்த பூஜையை முடித்த பிறகு அந்த கலசத்தை எடுத்து நம்ம கலைத்து விடுவோம். அதில் தானியங்கள்லாம் போட்டு அதன் பிறகு அதை பிரசாதமாக செய்து சுவாமிக்கு விநியோகம் செய்து நம்ம ஸ்வீகரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கலசத்தில் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை நாம் ஸ்வீகரிக்கிறது, பிரசாதமாக எடுத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை கொண்டு ஸ்நானம் செய்யக்கூடிய வழிமுறை கூட இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் இந்த அமாவாசை முடிந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கிறது, வாராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த நவராத்திரியை கொண்டாடணும்னு நினைக்கிறீர்களோ இவர்கள் எல்லாம் பழக்கம் இருந்தாலோ, பழக்கம் இல்லைன்னு சொன்னால் பெரியவர்களை கேட்டு அவர்கள் அனுமதித்தாலோ அதன் பிறகு ஒரு கலசத்தை நிர்மாணம் செய்து அதில் ஒவ்வொரு நாளும் அம்பிகைக்கான வழிபாட்டை செய்து நவராத்திரியுடைய பேறுகள் எல்லாம் அடையலாம். நவராத்திரின்னு சொன்னாலே அதில் கன்னி பெண்கள், அந்த சுமங்கலி பெண்கள் இவர்களுக்கான சேர்ந்து வழிபடுறது, இவர்களுக்கான மங்கள பொருட்களை கொடுப்பது, அம்பிகை வழிபாடு செய்வது, இதை செய்யலாம். 9 நாட்களும் விரதம் இருக்கணும். விரதம்னு சொன்னாலே அதில் பல வகையான அம்சங்கள் இருக்கிறது. நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுது இருந்தால் கூட போதுமானது. இதில் இன்னும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த கேள்விகள் என்னவாக இருக்குன்னா, தினந்தோறும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்றது, அதுபோல் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, வெளி உணவுகள் சாப்பிடக்கூடாது. இந்த விரதத்தை தொடங்கி இடையில் செய்ய முடியாமல் போகும்போது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலம் வந்தால் 3 நாட்கள் முடித்து 4வது நாளும் ஓய்வெடுத்து 5வது நாள் அப்போ சிரஸ்நானம் தலைக்கு குளித்து அதன் பிறகு கண்டினியூவாக அதை செய்யலாம் அப்படின்ற அம்சம் இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக தீபமேற்றி ஏதாவது நைவேத்தியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் இந்த விரதம் பற்றி பெரியவர்களிடத்தில் பேசி அவர்களை அனுமதிக்கும் போது உங்களுக்கு பழக்கம் இல்லாத பட்சத்தில் கலசத்தில் அம்பிகையை ஆவாகனம் செய்து இந்த நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையை பூஜை செய்து அந்த நவராத்திரி விரதத்தினுடைய பலாபலன்களை பெறலாம்.